அரக்கோணம் தொகுதியில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை இப்பொழுது பார்க்கலாம். பார்த்தது போதும் இவரை கேட்டா 5 இடம் முதலமைச்சரா இருக்கு, அவங்களை கேட்டா 3 இடம் முதலமைச்சரா இருக்கேன். இது இருந்து என்ன பிரச்சனை? ரோடு இப்படியா தூங்கும் போது பஸ்ல போனா இந்த அருக்கு அரக்கோணமா ஆற்காடு போகணும். இந்த ஆற்காடுல இருந்து இங்க பஸ்ல போறீங்க உள்ள, நான் சொல்றது உள்ள இப்படி போன டிக்கெட்டுன்னு தூங்கிக்கிட்டே இருக்கும். தூங்கிட்டு இருந்தா இந்த நம்ம பையன் பாக்கெட்ல செல் பண்ண பக்கத்து பாக்கெட்டை போய் விடணும். அந்த அளவுக்கு ரோடு என்னன்னு கேட்டா ஹைவே ரோடு வேற, உள்ள இன்டீரியர் சாலைகள் இவங்கதான் போடணும். ஆனா கொள்ளையடிச்சு இவங்க இருக்கும். அதே மாதிரிதான் தமிழ்நாட்டுல கூட நீங்க இந்தியா கூட பார்த்தா லோக் ஆயுதா மக்கள் நீதிமன்றம்னு வந்திருக்கு. அது இங்க வைங்க எதிர்க்கிற யாரு அதிமுக ஜெயலலிதாவும் திமுக கலைஞருக்கு நீங்க வரக்கூடாது. ஏன்னா ஊழல் பேர் வெளியல மக்கள் நீதிமன்றம்ங்கிறது உடனே 1 வருஷத்துல வந்துடும். எதுக்கா 15 வருஷமா அவங்க இருக்கீங்க? 15 வருஷமாக என்ன பெங்களூர்ல இருக்கிறாங்களே, எதுக்காக கோர்ட்ல இருக்கிறாங்க? இதே லோகாயுதா ஒரு வருஷத்துல மக்கள் நீதிமன்றத்தை திருப்பி கொடுத்திருப்பாங்கல்ல. அப்போ 1 வருஷத்துல எதுவுமே கிடைச்சிருக்கணும். நீங்களே சொல்லுங்க மக்களே. ஏன் என்ன கேட்கிறேன்னா 1 வருஷத்துல உங்களுக்கு நீதி கிடைச்சு, 1 வருஷம் நீதி கிடைச்சிருந்தா என்னங்க நீங்க பாருங்க. ஆனா இவங்க லோகாயுதா வரக்கூடாது. அப்புறம் எங்க இருந்து வரும்? எங்க இருந்து வரும் லோகாயுதா? நான் போடுறேன், நான் போடுறது நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக போடுறது இல்ல, நான் போடுறது வேற ஒரு பிரச்சனைக்காக தான் போடுறேன். ஏன்னா வேற ஒரு பிரச்சனைனா உடனே பத்திரிகை நண்பர் ஒரு கண்ணுல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு ரைட் அப்பா அப்பா. ஏன்னா ஏற்கனவே எனக்கு திரைக்கதை வசனம் டைரக்ஷன் எழுதி முடிச்சுட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு கல்லீரல் ஏதோ கிட்னியில மாத்தணும், அவன் மாத்தணும் பேசுறான். அப்படி ஆக எழுதிட்டீங்க ரைட், இது மாதிரி எழுதுங்க. ஏன்னா நான் உங்களே பார்க்க உங்களுக்கு பின்னாடி குடும்பத்தை பார்க்க அவங்க கஷ்டம். அவங்க இப்படி எல்லாம் விஜயகாந்த் எழுதுன்னு சொல்ல, இந்த கட்சி தலைவர் எழுதுன்னு சொல்ல, ரைட் யாரோ சொல்றாங்க ஏதோ ஒண்ணு எழுதுறீங்க. அவங்களுடைய வயிற்று புலப்பண்ணுக்கு குடும்பத்தை பாதுகாக்கணும், பாதுகாத்துக்க. அண்ணாங்க இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் கல்யாணம் முடிச்சிருந்தாலும் முடிக்காட்டி என்ன. ஆனா உங்க குடும்பம்னு ஒண்ணு என் கண்ணுக்கு தெரியும். அதனால நான் எதையும் சொல்றதே கிடையாது. எப்படி நானே எழுதிக்க எதமானும் சொல்லுங்க, எப்படி சொல்லாத கூட சொல்லுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா முன்னாடி 4 பத்திரிகை இருந்தது, இப்ப 40 பத்திரிகை. அதுக்கு ஏதாவது ஒரு செய்தி வரணும். டேபிள் உட்காந்து காத்துவாரு வீசு, அப்புறம் நீங்க எழுதி விட்டாது நான் பொறுப்பா முடியாது. என்னங்க விஜயகாந்த் பேசவே மாட்டேங்கிறாங்க, எதுக்கெல்லாம் போய் பேசிக்கிட்டே இருக்கணும்? விஜயகாந்த் கோபம் என்ன, எதுக்காக கோபப்படணும்? கேள்வி. அது கோபம் எப்படி வரும்? கோபம் கிடையாது. ஜெயலலிதா அவளுக்கு தேவையில்லாம பத்திரிகையாளர்கள் கொண்டு இருக்கும். ஜெயலலிதா அவர்களும் நமதிமிதார் பத்திரிகையாளர்களும் ஜெயலலிதாக்கு சப்போர்ட்டா இருக்கு. ஒரு ஃப்ரீலான்சர் உடனே உங்க ஜெயலலிதா வேலை பார்த்தாங்கன்னு உடனே சொல்லிடுவாங்க. இருக்க காவல்துறை இருக்கு, ஆமாமா ஜெயலலிதா இருக்காருன்னு. வேற ஒண்ணும் ஒண்ணு கேட்கப்பட்டு விஜயகாந்த் உடனே போடுவோம். வேற என்ன தெரியும்? இல்ல அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது எதற்காக இதெல்லாம் சொல்றேன்னா, இப்படியே சொல்லி என்ன ஆச்சு? மக்கள் ஒரு நாள் தூக்கி எறிஞ்சாலும் என்ன ஆகும்? மக்களே ஒரு நாள் தூக்கி எறிஞ்சாலும் நீங்க எங்க போவீங்க? இதே மக்கள் எல்லாரும் அண்ணாந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஆற்காடுல பிரியாணி நல்லா தான் இருக்கும். தயவுசெய்து ஆற்காடு நான் எத்தனை தடவை வந்திருக்கிறேன், இந்த பக்கம் போயிருக்கிறேன். என் கோட்டு கூட எத்தனை தடவை வந்திருக்கிறேன். கோட்டுக்கு வரும்போது நான் சாப்பிட்டுருக்கேன். இங்க உங்களுக்குள்ள ஒரு மணிக்குள்ள அந்த கடையில காலி ஆயிரும். நான் வாங்கி சாப்பிடும். மனு இங்க குடியாத்த வரும்போது சொல்றேன். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, அப்படிப்பட்ட இன்னைக்கு பாருங்க இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ள தான் கூட்டம். இந்த போது என்னையா சரி வேணாம், அப்புறம் பேசிக்க. ரோடா வருது பாருங்க. ஆற்காடுங்கிற ஊர்ல ஆற்காடு நவாப்புங்கிறீங்க, அது மாத்திரம் பெருசா பேசணும். ஆனா ரோடு மாத்திரம் போட மாட்டேன். ரோடு போட முடியாதா? ரோடு போடலாம், கரண்ட் கொடுக்கலாம். இன்னைக்கு இந்த நாட்டுல விவசாயம் பாருங்க, எங்க பார்த்தாலும் அழிஞ்சு குப்பையா இருக்கு. விவசாயத்தை நம்பி எங்க இருக்கு தண்ணி இருக்கா குடிக்க? அதாவது ஒரு அறிக்கை சொல்றாங்க, விவசாயிகள் 69% இருந்தாங்க, இப்ப 54% இருக்காங்க. சுமார் 2500 பேர் குறைஞ்சிட்டு இருக்கு. ஏன் குறையிறாங்க? ஏன் விவசாயிகள் குறையிறாங்கன்னா, மணல் கொள்ளை 2வது. எங்கேயுமே மணல் கொள்ளை 2வது நம்ம வரிசையா சொல்றேங்க. தண்ணி கிடையாது, கரண்ட் இல்ல,
ஆனா காசு மாத்திரத்துல கொள்ளையடிக்கிறாங்கல்ல, அதுக்காக தண்ணி இல்ல கரண்ட் இல்லாம எதை கடுங்க ஏதாவது ஒண்ணு இல்லைன்னு அதாவது என்னங்க வறட்சி மாநிலம் அறிவிச்சிருக்கீங்க. இதை சொல்றதுக்காக முதலமைச்சரும் வறட்சி மாநிலம் அறிவிச்சது எங்களுடைய சாதனை. எல்லாம் நாடு நல்லா இருக்கணும்னு சொல்றதா சாதனை, நல்லா இல்லைன்னு சொல்றதுக்கு பேர் உங்க சாதனை சொன்னா என்ன பண்ண முடியும்? அந்த அளவுக்கு கேவலமான ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு மக்களே. ஆக விவசாயிகள் இன்னைக்கு நொந்துகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து கரும்பு விவசாயிகள் பாருங்க, அவங்களும் நொந்து போயிருக்காங்க. ஏன்னா கரும்பு வந்து இன்னைக்கு 3500 ரூபா கேட்கிறாங்க, 2500 எப்பதான் ஓகே பண்ணிருக்காங்க. ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி நான் 2500 ஆட்சிக்கு வந்த தருவேன்னு சொல்லிவிட்டு இன்னும் கொடுக்கல. அப்ப கேட்ட இன்னைக்கு வந்து விலைவாசி உயர்வுன்னு ஒண்ணு இருக்கு. ரைட், நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு உயர்வுனா லஞ்சம் நீங்க 1000 ரூபாய் கேட்கறீங்க, விலைவாசி வச்சுக்க 2000 ரூபாய். ஆட இது மாத்திரம் உங்களுக்கு எப்படி, இது மாத்திரம் எப்படி, இது மாத்திரம் உங்களுக்கு இது மாத்திரம் எப்படி உங்களுக்கு இருக்குதோ அதே மாதிரிதான் எங்களுக்கும் இல்லையா? இதை மாத்திரம் நீங்க, நான் என்ன சொல்றேன், தப்பு 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 தப்பா தப்பு தப்பா அவங்க சொல்றது இல்லங்க. விலைவாசி உயர்ந்து போச்சு, விலைவாசி உயர்ந்து போச்சுன்னு என்ன, அதுக்கு நாங்க தான் கட்டமா? நாங்க எங்கிட்ட தான் 5000 ரூபாய் வாங்குறது, 10000 வாங்குறது, வாங்குறது 1 லட்சம் வாங்குறது, 2 லட்சம் வாங்குறது. இதைத்தான் நான் இருக்கிறேன். ஆக மக்களே நல்லபடியா யோசிக்க, நல்லபடியா யோசிச்சு நீங்க எல்லாருக்கும் எங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கு நீங்க வாக்களிக்கணும் என்று தாழ்வோடு கேட்டுக் கொடுக்கிறேன். ஏன்னா நாளைக்கு சொல்லுவாங்க யார் யார் நிக்கிறேன் அந்த வேட்பாளர் நிச்சயமா நான் ஏற்றுக்கிறேன். எனக்கு பிடிச்சவங்க பிடிக்க, எனக்கு பிடிச்சதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் தான். தமிழக மக்களுக்கு நல்லது நடக்கணும், அந்த தமிழக மக்களுக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக நான் கூட வரும்போது என்ன சொன்னா, நம்மளுக்கு மேல ஒருத்தங்க இருக்காங்க தேசிய, அவங்க அறிவிக்கணும். ஆனா அவங்க அறிவிக்காம நம்ம எப்படி சொல்லக்கூடாது? எல்லாரும் ஒண்ணுதான் இல்ல இல்ல. இந்த பக்கம் திரும்ப நீங்க பேசுறது இவ்வளவு மக்களுக்கு நான் என்ன சொல்றேன், தயவுசெய்து திரும்ப அதிக நேரம் பேச முடியாதுங்கிறது உங்கள்கிட்ட பண்ணிருக்கிறேன். திரும்பவும் வருவேன், இன்னொரு ரவுண்டு வருவேன். இப்ப இன்னொரு ரவுண்டு இங்க வர மாட்டேன், இங்க பேசிட்டேன். இன்னொரு ரவுண்டு வருவேங்கிற உங்க தொகுதிக்குள்ள வருவேன். ஒன்னு ஆற்காடுல பேசியாச்சு, முன்னாடி இந்த தொகுதிக்கு அரக்கோணம் தொகுதியா, அந்த தொகுதிக்குள்ள ஒரு நேரத்தில் வருவேன். இல்ல நீங்க ஆளாளுக்கு பேசினா எனக்கு ஆளுக்கு, ஏன்னா இங்க ஒரு பேசுறீங்க, இங்க கத்துறேன், இங்க என்னன்னு திரும்ப உடனே இங்க கூப்பிடுறீங்க. அதனால என்ன பேச விட்டீங்கன்னா நிறைய சொல்லலாம், ஆனா எதையுமே நீங்க சொல்ல விட மாட்டேங்கிறீங்க. ஆளாளுக்கு உங்க குறைகளை சொன்னீங்கன்னா இருந்தா எனக்கு எப்படி ஓடும்? எனக்கு என்ன பேச அது தெரியும். நீங்க சொல்றீங்க இப்படி இங்க வாருங்க,